ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த மகர ராசி என்பர்கள், பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி மகர ராசிங்கிறது ஒரு 10வது ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை கர்மஸ்தான ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில பிறந்தா எதுலையுமே பாருங்க, தைரியமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. உங்களை மாதிரி யாரும் தன்னம்பிக்கையா இருக்க முடியாது. நல்லா பாத்துக்கணும். உங்களை மாதிரி யாரும் தன்னம்பிக்கையா இருக்க முடியாது. உங்களை மாதிரி யாரும் தன்மானத்தோட இருக்க முடியாது. எல்லாமே மகரத்துல பிறந்தா தன்மானம், பயங்கரமா திறமையான குணம் எல்லாமே பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்கணும். எப்படி பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இனிமே எல்லாமே வெற்றி மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், எப்படா நமக்கு ஐப்பசி மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அனைவரும் இந்த மாசத்துல எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் ஐப்பசி மாசம் தான். வைகாசி மாசம் வந்தாலும் சரி, ஐப்பசி மாசம் வந்தாலும் சரி, எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்தா, தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும். திசா புத்தி தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் ஒரு மனிதனுக்கு. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இத்தனை வயசுக்கு இந்த கிரகம் இது நடக்கும் இது நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு வச்சு திசாபதி வச்சா சொல்ல முடியும். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்வாங்க, உங்க ராசில இருந்து பாருங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல கும்பத்துல. அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல மீன ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் கடக ராசில சஞ்சாரம் செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானுங்கிற கிரகம் சிம்ம ராசில சஞ்சாரம் செய்வார். 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல கன்னி ராசி. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், இதுல துலா ராசியில. 11ஆம் இடத்துல லாபஸ்தான செவ்வாயும் புதனும் சேர்ந்து செஞ்சாலும் இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 புதன் பகவான் 5ஆம் தேதி பயிற்சி ஆகி 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து ஏறாரு விருச்சிக ராசியில. அடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி பயிற்சி ஆகி ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி பயிற்சி ஆகி அவரும் 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து நிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம், இப்ப ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு சூரியோட சேர்ந்து இணைகிறார். எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்ல. இதான் மகரத்துக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம்னா, கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்ல. நீங்க நல்லதை மட்டும் யோசிங்க, நல்லதே உங்க வாழ்க்கையில நடக்கும். நல்லா பாருங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. இதுதான் பிளான் உங்க மனசுக்குள்ள ஓடுது இல்ல, அந்த பிளானை வெளியில கொண்டாங்க. இந்த மாசம் எந்த எக்கார்ந்த ஒரு துளி கூட உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியம் மட்டும்தான் இந்த மாசத்துல அதிகமா உங்களுக்கு நடந்தே தீரும். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம். இதை எழுதியே வச்சுக்கோங்க. எல்லாருமே 7.5 சனி முடிஞ்சு ஏன் நல்லது நடக்கும் நல்லதும் எல்லாரும் மனவரத்துல இருக்கிறது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தாங்க. ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு, ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா சனி பகவான் யாருக்கு கெட்டு போயிருந்தாரோ
வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாரு. நான் ஓப்பனா சொல்றேன். குடும்பத்துல வண்டி வாகனத்துல செலவு வச்சு விட்டாரு. கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா மார்ச் மாசம் வீடு, வண்டி, வாகனம், அம்மாவுடைய உடம்பு, உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் தடை பண்ணாரா, பண்ணலையா? என்ன காரணம் தெரியுமா? 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்களுடைய முயற்சி போய் 6ஆம் இடத்துக்கு போய் மறையுது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல முட்டுக்கட்டை போட்டு வச்சு உங்களை அமுக்கி வச்சாருங்க. விரைய செலவு, குடும்பத்துல தடை, தாமதம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேசு பிரச்சனை, தாய்மாமா உறவு பிரச்சனை, வேலை நிம்மதி இல்லாத வேலை, மேலதிகாரிட்ட பிரச்சனை. எப்ப இந்த மார்ச் மே மாசத்துல இருந்து மேலதிகாரிட்ட பிரச்சனை. நான் வேலையை விட்டுட்டேன், அடுத்த வேலை தேடிட்டு இருக்கேன், வெளிநாடு வெளியூருமா தேடிக்கிட்டு இருக்கேன், லாப வருமானம் சரியா சேமிப்பு இல்ல, மூத்த சோதரி எதிரியா மாறினாங்க, குடும்பத்துல ஒரு கலகம் இருக்குது, எல்லாச்சும் கலகம், திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதக தசாபுத்தி சரியில்லை அவங்க எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன டேட்ல இருந்து மே மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்களா? ஆமா இருந்து சொல்லுவாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிகமாக மகர ராசியில அதிக ஜாதகம் கொடுத்ததெல்லாம் நீங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும். ஐப்பசி பிறக்குது, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருது. ஒரே விஷயம்தான். குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. நான் காரணம் இல்லாம சொல்லல ராஜா. குரு உங்களை பாக்குறாரு. உங்களுக்கு வெளிச்சத்தை சுபிச்சத்தை கொடுக்கறது இந்த குரு பகவான் தான். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா எப்படிப்பட்ட தோஷமும் உங்க ஜாதகத்துல வேலை செய்யாது. அது திருமணத்தை எந்த கலத்திர தோஷமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட தோஷமா இருக்கும். குரு பார்த்தா கோடி நன்மை. இப்ப கோடியில கொடுக்க சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், நான் ஓப்பனா சொல்றேன், எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், நீங்க இந்த மாசத்துல நீங்க மூவ் பண்ணி பாருங்க. ஐபிஎஸ் மாத்திரம் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரலன்னா என்னன்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு வருமானம் இன்கம் சரியா இல்லை? இப்ப பாருங்க, வருமான இன்கம் இந்த மாசம் குறை இல்லாம கிடக்கும் பாருங்க. இப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு வருமானத்தை முயற்சி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இட பிரச்சனை எத்தனை பேருக்கு அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்துல வில்லங்க சரியாலாம் என்னன்னு கேளுங்க. ஜாதகத்துல அதுக்கான நேரம் வந்தா இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கிடைக்கும். எதை வச்சு நீங்க அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்து கிடைக்கும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்துல, புதன் கூட சேர்ந்து இருக்காரு. அப்ப அறிவு சார்ந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கும்போது அப்பா அம்மாவுடைய சொத்துல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இப்ப அந்த சொத்து பிரச்சனையை சரி பண்ணலாம். 9ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபத்துல இருப்பதால் உங்களுடைய குடும்பத்துடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை எழுதியே வச்சுக்கு. இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். ஜாதக தசாபதி அந்த வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை, நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை, சூப்பரான வேலை, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வேலை உங்களுக்கு வரப்போகுது. நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் இப்ப பார்க்க போறீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போறீங்க. அதுக்கான அமைப்பு பக்காவா இருக்கு. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகம். மகரத்தை பொறுத்தவரை பக்காவா இருக்கு. மெயினா போலீஸ் வேலை பாக்குறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த கட்டிடத்துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து இனிமேல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. தொழில மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. பாத்துக்க, கவலைப்படாம பயணிங்க. உங்களால ஜெயிக்க முடியும். மண், மனை, வீடு, இடம், பூமி எல்லாமே தேடி வரும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. கலைத்துறை, இசைத்துறை சூப்பராங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். குரு பாக்குறாரு, அள்ளி பணத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து என்ன ராசி என்னன்னு எடுத்து பாருங்க, கண்டிப்பா யோகம் இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு. நட்சத்திர பலம் பார்ப்போம். முதல்ல என்ன ஒரு உத்திராடத்துல அப்படிங்க. எதுவுமே தைரியமான குணம், யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க. இவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான, நல்லா உழைக்கக்கூடிய தனம், குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. எப்படி ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாமே உழைச்சு கஷ்டப்படக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். இனிமே எல்லாமே லைஃப்ல சூப்பரா இருக்கு. நினைச்ச மாதிரி தொழில் உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். இடம் வாங்குற யோகம், பூமி வாங்கக்கூடிய அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், லாப வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் உடம்புல கவனம் செலுத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பெருங்கொண்ட பணம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமா பயணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வியில அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், ஒரு சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி சூப்பரா இருக்கும். தசாபதி நல்லா இருக்கும். தொழில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய அமைப்பு நீங்களா இருப்பீங்க. அடுத்து திருவண்ணாமலை பாருங்க, ரொம்ப அன்பான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகணும், நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். திருவண்ணாமலை பிறந்தவங்க இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது. திருவண்ணாமலை பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி, வேலை, வெளிநாட்டு வேலை, கண்டி விட்டு கண்டி மாறக்கூடிய அமைப்பு, விசா பிரச்சனை, இது எல்லாமே தீர்வு ஒரு முடிவுக்கு வரும். மத்திய அரசாங்கம், மாநில அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் நிச்சயம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். பாருங்க, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பாருங்க, எதுவுமே திறமையான குணம், நல்ல ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய குணம், தைரியமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க எல்லாமே நல்லதான் நடக்கும்.
எப்படி அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், எல்லாமே நல்லா தான் நடக்கும். இனிமே கெட்டதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆட்சி பலமாகிறார். இப்ப சுப செலவு, சுபகாரியம், லாபம், வருமானம், பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே பாருங்க. நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எழுதி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் சொல்றது கரெக்டா ஐப்பசி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, லாபம், வருமானம், தொழில், வேலை, உத்தியோகத்துல ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.